நான் தொடர்ந்து வாரத்திற்கு 2 நாட்கள் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று கொண்டிருக்கிறேன். அப்படி செல்லுகிற போது அரசு நிகழ்ச்சி மட்டுமல்ல, கட்சி நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறேன். அரசு நிகழ்ச்சிகள், கட்சி நிகழ்ச்சி மட்டுமல்ல, செல்லுகிற வழியெல்லாம் சாலையின் இருமுறைகளும் மக்களை சந்திக்கிறேன். பெண்கள், ஆண்கள், இளைஞர்கள், முதியவர்கள் வரிசையாக நின்று கொண்டு இரு பக்கம் நின்று கொண்டு என்னை வரவேற்க அந்த காட்சியை பார்க்கிற போது மீண்டும் சொல்கிறேன், 7வது முறையாக நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சிக்கு வரும் என்ற அந்த உறுதி இந்த நேரத்தில் எடுத்து சொல்கிறேன். காரணம் என்ன? ஒவ்வொரு வீட்லேயும் நம்முடைய ஆட்சியின் பலனை இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீட்லேயும், ஒவ்வொரு வீட்லேயும் இன்றைக்கி ஏதாவது ஒரு திட்டத்தின் மூலமாக அந்த வீட்டில் பல பலன் கிடைச்சிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பேருந்தில் அவங்க பயணம் செய்வதற்கு இலவசமாக போகலாம். அது ஒரு அருமையான திட்டமாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் அறிவிச்ச திட்டம். அதே மாதிரி உரிமை தொகை, கலைஞர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்கி கொண்டிருக்கிறோம். அதுவும் தேர்தல் அறிவிச்ச திட்டம். அந்த திட்டத்தில் கூட இன்னும் கொஞ்சம் அங்கே மிச்சம் குறை இருக்குது. நான் இல்லைன்னு மறுக்கலை. அந்த குறையும் 2-3 மாதத்தில் தீர்த்து வைக்கப்படும் என்று நம்முடைய துணை முதல்வர்கள் சட்டமன்றத்தில் உறுதி கொடுத்திருக்கிறார்கள். அது உண்மைதான். அதைத் தொடர்ந்து ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவிகள் கல்லூரிக்கு செல்லுகிற போது அவர்களுக்கு வசதி இல்லாத காரணத்தினால் அவர்கள் படிப்புக்கு செல்ல முடியாத சூழ்நிலை வருகிறது என்பதை அறிந்து புரிந்து அவர்கள் அத்தனை பேரும் கல்லூரிக்கு வர வேண்டும் என்ற உணர்வோடு மாதம் 1000 ரூபாய் புதுமை பெண்ணர் திட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மாணவிகளுக்கு மட்டுமா, மாணவர்களுக்கு கிடையாதா என்ற ஒரு கேள்வி வந்தது. உடனே மாணவர்களுக்கு உண்டு, தமிழ் புதல்வன் என்ற திட்டத்திலே மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதேபோல் காலை உணவு திட்டம். அந்த திட்டம் என்பது மதிய உணவு திட்டமாக நீதி கட்சியினுடைய தலைவர்கள் ஒருவராக அந்த தியாகராய அவர்கள் அந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருந்தாலும், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அந்த திட்டத்தை செழுமைப்படுத்தி கொஞ்சம் விரிவுபடுத்தி இருந்தாலும், மறைந்த எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக வந்தபோது சத்துணவு திட்டமாக அதை மாற்றினாலும், அது உண்மையான சத்துணவாக இருக்க வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் சத்துணவு முட்டையோடு கலந்த சத்துணவை தந்தார்கள். இப்போ மதிய உணவு திட்டம் மட்டுமல்ல, மதியம் வழங்கப்படக்கூடிய திட்டம் மட்டுமல்ல, காலையிலையும் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி காலை உணவு திட்டம் என்ற திட்டம் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த திட்டத்தை பார்த்து இன்றைக்கு பல மாநிலங்கள் மட்டுமல்ல, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அந்த திட்டத்தை பார்த்து நாங்கள் நிறைவேற்றப் போகிறோம் என்று கனடா நாட்டிலே இன்றைக்கு அது நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆக இப்படி பல்வேறு திட்டங்களை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். எதற்காக இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் நீங்கள் மக்களிடத்தில் இன்னும் தேர்தல் 1.5 வருஷம் தான் இருக்குது. 1.5 வருஷத்தில் தேர்தலை சந்திக்க போகிறோம். யாராவது ஏதோ பேசிக்கிட்டு இருக்கலாம், அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம சாதனைகளை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நினைவுபடுத்தினாலே போதும். 200 இல்லை, 234 தொகுதியில் நாம் தான் வெற்றி பெறுவோம் என்ற ஒரு சூழ்நிலை அமையும். அதற்கு நீங்கள் எல்லாம் துணை நிற்க வேண்டும். அந்த பணியை நிறைவேற்றி தருகிற நம்பிக்கை எனக்கு நிரம்ப இருக்கிறது. உங்களை எல்லாம் பார்க்கிற போது உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அது அண்ணா அறிவாலயத்திற்கே வந்திருக்கிறீங்க, கலைஞர் அரங்கத்திலே வந்து குழுமி இருக்கிறீங்க. ஆக இந்த கலைஞர் அரங்கத்தில் திரண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து வருக 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 என்று தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.